பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை கூட ஆண்டவர் நம்மோடு பேச போகுதான காரியம் சங்கீதம் 121 அதிகாரத்தில் 7ஆம் வசனம். ஸ்லாம் சாப்டர் 121:7 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிலிருந்து உன்னை விலக்கி பாதுகாப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை எல்லா தீங்கிலிருந்து உன்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுவேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அநேக விதமான பயத்தோடு இருக்கிறீங்க இல்லையா? என்னுடைய ஜீவனை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களுடைய எதிர்காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. இவங்க எனக்கு விரோதமாய் செஞ்சுட்டாங்களே அப்படின்னு பயந்து கொண்டு இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு இல்லாமல் இருக்கிற காரணமே இவங்க தானா, இவங்க எதனா பண்ணிட்டு இருப்பாங்களே அப்படின்னு உங்க உள்ளத்துல ஒரு பயம், ஒரு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை எல்லா தீங்கிலிருந்து உன்னை விலக்கி உன்னை பாதுகாப்பேன். ஆமென். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான பயத்தெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. ஏன்னா உங்களை பாதுகாக்கிறவர் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உன்னை எல்லா தீங்கிலேருந்து, எல்லா பொல்லாப்புலேருந்து, எல்லா விதமான தீமையிலேருந்து நான் உன்னை விலக்கி பாதுகாப்பேன். மனுஷர்களுக்கு விரோதமாக நமக்கு தீமை வருதா, இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு தீமை வருதா, இல்லை சைத்தான் கிரியத்தின் மூலியமாக நமக்கு தீமை வருதா? ஆண்டு சொல்கிறாரு, பயப்படாத மகளே பயப்படாத, ஏன்னா நான் உன்னை பாதுகாக்க போகிறேன். அவர் நம்முடைய ஆத்மாவை குறித்து ஆண்டு சொல்கிறார், நான் உன் ஆத்மாவை பாதுகாப்பேன். இன்றைக்கி நிறைய பேர் தன்னுடைய ஜீவனை குறித்து பயம், தன்னுடைய வாழ்க்கையை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க நிறைய பேர் நீங்கள் நைட்டு நீங்கள் தூங்காமல் இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள பயம், எங்கே நான் காலை ஏஞ்சிக்குவேனோ இல்லையோ, நான் நைட் தூங்குற காலை நான் செத்துடுவேனா, அந்த பயம், அந்த மரணத்தின் பயம் உங்களை வாட்சி கொண்டு இருக்கிறதா, இல்லை வியாதியின் பயம் உங்களை வாட்சி கொண்டு இருக்கிறதா, நான் எப்போ சாவேன் எனக்கு தெரியாது, இந்த வியாதி என்னை கொன்னுடுமா அப்படின்னு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டு சொல்கிறாரு, மக நீ பயப்படாத, ஏன்னா நான் உன்னை எல்லா தீங்கிலிருந்து, எல்லா பொல்லாப்புலேருந்து நான் உன்னை விலக்கி பாதுகாப்பேன். பாருங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக தீமை செய்கிறாங்களா, அவங்கள பற்றி கோவப்படாதீங்க, நிறைய ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு விரோதமாக என்ன செஞ்சாலும் அது வாய்க்காது. ஏன்னா அதுலேருந்து பாதுகாக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறாரு. நிறைய பேருக்கு பயம் தெரியுமா? இவங்க எனக்கு விரோதமாக எனக்கு மந்திரம் பண்ணிட்டு இருக்குவாங்க, இவங்க எனக்கு விரோதமாக சூனியம் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க எனக்கு விரோதமாக திட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? பயப்படாத, ஏன்னா அதுலேருந்து உன்னை பாதுகாக்கிறவர், உன் ஆத்துமாவை பாதுகாக்கிறவர், உன்னை தீங்கிலிருந்து உன்னை பாதுகாக்கிறவர் ஏசப்பா உன்னோடு இருக்கிறாரு. ஆகையால் இன்னைக்கு ஆண்டு சொல்லுங்கள், ஏசப்பா என்னை எல்லா தீங்கிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் பிள்ளைங்க நீங்கள் ஸ்கூல் போகிறீங்களா? ஆண்டு சொல்லுங்கள், ஏசப்பா நான் ஸ்கூல் போகும்போது என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. இசப்பா நான் காலேஜ் போகும்போது என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. இசப்பா நான் வண்டி ஓட்டும் போது என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. நான் போகிற இடங்களை என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது கர்த்தர் உங்களை பாதுகாக்குவார். இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி வண்டி ஓட்ட போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஆகையால் எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏன்னா நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகையால் விசுவாசத்தோடு செபிங்க, ஆண்டவரே என்னை எல்லா தீங்கிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கொள்ளுவார். செபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, இதோ ஆண்டவரே அப்பா இந்த நாள் ஆண்டவரே அப்பா நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தர் நம்ம எல்லா தீங்களையும் விலக்கி பாதுகாப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த வேளையில் கூட இந்த சத்தத்தை கேட்குற, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே பாதுகாப்பு இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ,
அவங்க வாழ்க்கையில விசேஷ பாதுகாப்பு உண்டாக்கும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா தீங்குலேருந்து எல்லா பொல்லாப்புலேருந்து கர்த்தாவே இயேசப்பா ஆண்டவரே அப்பா விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே அப்பா மரண பயத்தோடு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை ஆத்துமாவை கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே இயேசப்பா வியாதியோடு இருக்கிற ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க. ஆண்டவரே ஆண்டவரே அப்பா தேவன் நீங்க தாமே ராஜா இயேசப்பா பயந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ விசேஷ பாதுகாப்பு தாங்க அப்பா. இயேசப்பா சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க ஆண்டவரே. வாலி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க ஆண்டவரே. அப்பா இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாதுகாப்பா இருந்து எல்லா மனுஷ கிரியைகளிலிருந்து ஆண்டவரே சத்ருவின் கிரியைகளிலிருந்து விலக்கி நீர் பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி. எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பாதுகாக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். பயப்படாதீங்க. God bless you.